சேலம் மாவட்டம் செவ்வாய்ப்பேட்டையில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி பிரம்மாண்ட அரங்கமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. வண்ண விளக்குகளால் ஜொலிக்கக்கூடிய அரங்கத்தை பொதுமக்கள் வியப்புடன் பார்வையிட்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணன், இந்த அரங்கம் குறித்தான கூடுதல் விவரங்கள். திவ்யா, பார்த்தோம் அப்படின்னாக்கா உலகம் முழுவதும் இன்று முழுமுதற் கடவுளான விநாயகரின் பிறந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர். இந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னாக்கா செவ்வாய்ப்பேட்டையில ஆண்டுதோறும் விதவிதமாக ஒரு அமைப்புகள் அமைத்து விநாயகரை போற்றி வழிபடுவது வழக்கமாக இருக்கிறது. அதன்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த வருடத்திற்கான நோக்கத்தை அவர்கள் தெரிவித்து இந்த விநாயகர் சிலையை வடிவமைத்து உள்ளனர். அதாவது தனியார் மண்டபத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த வடிவமைப்பு பார்த்தோம் அப்படின்னாக்கா அனைவரையும் கவரும் வகையில அமைந்துள்ளது. அதாவது சினிமாவில் எப்படி செட்டு போடுவாங்களோ அதே மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி உள்ளார்கள். மண்டபத்திற்குள் நுழையும் முன்பே பார்த்தோம் அப்படின்னாக்கா பக்தர்கள் மீது வண்ணமயமான விளக்குகள் ஒளிரும்படியும் அமைக்கப்பட்டுள்ளது. இதே போன்று உள்ளே சென்ற பிறகு பார்த்தோம்னா பிரம்மாண்டமான டிஜிட்டல் திரையில் அண்டத்தின் காட்சிகளை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளனர். அதற்கு முன்பாக பூமி சுற்று வருவதை போன்ற அமைக்கப்பட்டுள்ள இந்த வடிவமைப்பு பக்தர்களை வெகுவாக கவரும் வகையிலும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் வகையிலும் இருக்கிறது. அதே போல பார்த்தோம்னாக்கா அந்த பூமியின் மீது தாயும் தந்தையும் விநாயகரை தூக்கி சுமந்து நடனம் ஆடுவது போன்ற காட்சியும் அமைக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டலில் மூழ்கியுள்ள இந்த இளைய தலைமுறையினருக்கு விநாயகரின் பெருமையை உணர்த்த வேண்டும் என்பது அந்த வடிவமைப்பாளர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. இது மட்டுமல்லாத இந்த ஆண்டு நோக்கம் என்ன அப்படின்னாக்கா காலநிலை மாற்றம், புவி வெப்பமடைதல் ஆகியவற்றிலிருந்து பூமியை காப்பாற்ற வேண்டும் என்ற வேண்டுதலை முன்வைத்து இந்த அமைப்பு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்காங்க. இதே போல பார்த்தோம் அப்படின்னாக்கா இளைய தலைமுறையினர் பூமியில் நிகழக்கூடியும் இந்த பேரிடரின் ஆபத்தை உணர்ந்து செயல்படுவதோடு பூமியை காக்க முழுமுதற் கடவுளான விநாயகரை வேண்டி வழிபட வேண்டும் என்பதே அவர்களுடைய நோக்கமாகவும் உள்ளது. திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சரவணன்.